இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் அதில் தெர்மல் ஃபிசிக்ஸ் இருக்குல்லையா அதில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். The absolute thermodynamic temperature scale is also referred as absolute thermodynamic temperature scale வந்து என்னன்னு சொல்கிறோம்னா Kelvin scale. In which thermodynamic process is there is no flow of heat between the system and the surrounding. In which thermodynamic processல there is no flow of heat between heat வந்து flow ஆகாது எதுக்கு இடையில அப்படின்னா the system and the surrounding. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா adiabatic, அதாவது adiabatic process. The steps of Carnot cycle are Carnot cycles இருக்கு இல்லையா அதோட ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அடுத்தது அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், அடுத்து அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். த ஸ்டெப்ஸ் ஆஃப் கார்னாட் சைக்கிள்ஸ் என்னென்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு if the temperature of the source is increased, the efficiency of the Carnot engine, அதாவது சோர்ஸோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கார்னாட் என்ஜினோட எஃபிஷியன்சி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். An ideal heat engine operates in Carnot cycle between 227 degrees Celsius and 127 degrees Celsius. It absorbs 6 into 10 power 4 joule at high temperature. The amount of heat converted into work is, அதாவது ஒரு ஹீட் என்ஜின் வந்து கார்னாட் சைக்கிள் இருக்கு இல்லையா அதில் ஹீட் என்ஜின் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதோட டெம்பரேச்சர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது T1 வந்து 227 டிகிரி செல்சியஸ், அதை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணும்போது 273யோட ஆட் பண்ணுவோம். அப்போ T1 ஈக்குவல் டு 500 கெல்வின். T2 வந்து 127 கொடுத்துருக்காங்க, அதை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணோம்னா 400 கெல்வின். efficiency eta is equal to 1 minus T2 by T1. இது எதுக்கு ஈக்குவல்னா W by Qக்கு ஈக்குவல். அப்போ eta equal to ஈட்டாவுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், W by Q1 equal to 1 minus T2 minus T1. இதில் நமக்கு W தான் கேட்டிருக்காங்க, ஒர்க் டன். ஸோ அப்போ ஒர்க் W by Q என்ன இருக்குது, 6 into 10 power 4 equal to 1 minus T2 400 by T1 வந்து 500. இந்த 1 minus 4 by 5 ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போது W ஒர்க் டன் தான் நமக்கு தேவை. ஸோ W is equal to கீழே இருக்க 6 into 10 power 4 அந்த பக்கம் போகிறது மேலே போகும் இல்லையா, அப்போ 6 into 10 power 4 divided by 5. ஏன் இங்கே வந்து 5 வருதுன்னா நமக்கு 1 minus 4 by 5 LCM எடுத்தோன்னா 5 minus 4 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 1 by 5 தான் வரும். ஸோ அதனால் 6 into 10 power 4 by 5. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா 1.2 into 10 power 4 ஜூல். அப்போ இங்கே நடந்திருக்கிற ஒர்க் என்னன்னா W equal to 1.2 into 10 power 4 ஜூல். Thermodynamics is used to understand the concept of energy conversion. தெர்மோடைனமிக்ஸில் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா கான்செப்ட் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன். இது என்ன லா அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட்டு அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸில் என்ன நடக்கணும், நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது எதில், அடியபேட்டிக் ப்ராசஸில். நெக்ஸ்ட்டு ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸில் நோ வால்யூம் சேஞ்ச் டேக் பிளேஸ், வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஐசோபேரிக் process. Isobaric processல no pressure change takes place. Isobaric வந்து no pressure change takes place. Isothermal process no temperature change takes place. Isothermalல எது சேஞ்ச் ஆகாது, temperature சேஞ்ச் ஆகாது. For the process to occur under the adiabatic condition, the correct condition is, correct condition என்னன்னா Q is equal to ஜீரோ, அதாவது Q equal to 0. ஏன்னா இங்கே வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அடியபேட்டிக் ப்ராசஸில் வந்து நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ Q is equal to 0. நெக்ஸ்ட்டு a reaction A plus B gives C plus D plus Q is found to have a positive enthalpy change. Positive enthalpy change. The reaction will be, இங்கே ஒரு ரியாக்ஷனில் வந்து A ப்ளஸ் பி வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா C ப்ளஸ் D ப்ளஸ் Q.
ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ் என்தால்பி சேஞ்சுன்னு சொல்லுவோம். இதில என்ன ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, என்ன நடக்கலாம்னா, பாசிபிள் அட் எனி டெம்பரேச்சர். இந்த ரியாக்ஷன வச்சு சொன்னோம்னா, இட் பாசிபிள் அட் எனி டெம்பரேச்சர். ஆன் எ டெம்பரேச்சர் என்தால்பி சார்ட், கார்னாட் சைக்கிள் வில் பி. அதாவது ஒரு டெம்பரேச்சர் என்தால்பி சார்ட்ல வந்து கார்னாட் சைக்கிள் என்னவா இருக்கு? ரெக்டாங்குலா இருக்கு. We know that Cp greater than Cv. What is also true for these molar specific heats? Del Qp greater than del Qv, del Up greater than del Uv, del Tp greater than del Tv. Next, a system 80 joule through heating while doing 100 joule of external work. What is the change in the internal energy of the system? அப்போ வந்து நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி del U ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூ. இங்கே Q என்ன கொடுத்துருக்குறாங்க? 80 ஜூல். டபிள்யூங்கிறது 100 ஜூல். ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 80 மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. அப்போ del U ஈக்குவல் டு மைனஸ் 20 ஜூல். Next, when a monoatomic ideal gas undergoes an isothermal change. When a monochromatic ideal gas undergoes an isothermal change, there is no change of internal energy. Answer, there is no change of internal energy. Next, in an isothermal expansion internal energy remains unchanged. Isothermal expansion internal energy remains unchanged. Two spheres of same size are made of the same material, but one is hollow and the other is solid. They are heated to the same temperature. ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். அதோட சைஸ் வந்து சேமாக இருக்குது, மெட்டீரியலும் சேம். ஆனால் ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பியர் வந்து ஹாலோவாக இருக்குது, இன்னொன்று வந்து ஃபுல்லாக சாலிடாக இருக்குது. இப்போ ரெண்டையும் சேம் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணால் என்ன நடக்கும்? இதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா, போத் த ஸ்பியர்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் ஈக்குவலி. ஹாலோவாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? During an adiabatic expansion, the increase in volume is associated with. During an adiabatic expansion, the increase in volume is associated with decrease in pressure and decrease in temperature. Answer வந்து decrease in pressure and decrease in temperature. Next, efficiency of Carnot engines become 100%. Carnot engine efficiency 100% இருந்துச்சு அப்படின்னா, if temperature of the sink is 0 Kelvin. Sink ஓட temperature வந்து 0 Kelvin. Next, 1 calorie is equal to, ஒரு கலோரி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 4.18 joule. 1 calorie is equal to 4.18 joule. Next, at a constant volume, temperature is increased. ஒரு constant volume இருக்கு, temperature increase ஆனால் என்ன நடக்கும்? Number of collision per unit time will increase. அதில் collide ஆகுது இல்லையா, அந்த collision வந்து number of collision per unit time will increase. Next, the temperature of an ideal gas is increases from 27 degrees Celsius to 927 degrees Celsius. The root mean square of its molecule becomes. இப்போ ஒரு ஐடியல் கேஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம், அதாவது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். எவ்வளோனா 27 டிகிரி செல்சியஸ்லேருந்து 927 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். அப்போ அதோட ரூட் மீன் ஸ்கொயர் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்வைஸாக இருக்கும். If a given mass of gas occupies a volume of 100 cc at atmospheric pressure, the temperature of 100 degrees Celsius, what will be its volume at 4 atmospheric pressure, the temperature being the same? இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மாஸ் ஆஃப் கேஸ், அது வந்து மாஸ், அந்த கேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணுற வால்யூம் வந்து 100 சிசி, அது அட் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது? 100 டிகிரி செல்சியஸ். இதே இது 4 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும்போது அதே சேம் 100 டிகிரி செல்சியஸாக இருக்கிறப்போ அதோட வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ P1 V1 ஈக்குவல் டு P2 V2, இது ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? T கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ P1 V1
ஈக்குவல் டு P2 V2. Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம். நமக்கு P1 V1 கொடுத்துருக்காங்க, P2வும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? V2. அப்போ V2 ஈக்குவல் டு P1 V1 பை P2. P1 என்ன கொடுத்துருக்காங்க? 1. ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன்ட்டு 100 பை P2 வந்து 4 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 25 cc. அதாவது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் வால்யூம் வந்து 100 cc-யாக இருக்குது. அப்போது நமக்கு வந்து இதே 4 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் வந்து நமக்கு வால்யூம் வந்து 25 cc-யாக இருக்குது. Next, first law of thermodynamics when applied to an adiabatic process becomes. First law of thermodynamicsல adiabatic process வருதுன்னு வச்சுக்கோங்க. அது என்னவாகும்? ஆன்சர் ஒர்க் W equal to minus del U. ஆன்சர் வந்து W equal to minus del U. The graph between volume and temperature in Charles law is. அதாவது ஒரு சார்லஸ் லா படி வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் போட்டோம்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஓகே, இன் அன் ஐசோகோரிக் ப்ராசஸ் வி ஹாவ் ஐசோகோரிக் ப்ராசஸில் நமக்கு W ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் ஆட்டம் at 30 degree Celsius is. Average kinetic energy of helium atom at 30 degree Celsius is less than 1 electron volt. Less than 1 electron volt இருக்கும். Next, the ratio of Cp by Cv for NH3 is. வந்து NH3 இருக்கு இல்லையா, அதோட Cp by Cv ரேஷியோ என்ன அப்படின்னா 1.28. A refrigerator is a heat engine working in backward direction. Refrigerator வந்து ஒரு heat engine working in backward direction. Next, the entropy of a system in an reversible process. The entropy of a system in an reversible process என்னவா இருக்கும்? Remains 0. இதே irreversible processல வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். என்ட்ரோபி வந்து ரிவர்சபிள் ப்ராசஸில் வந்து என்ன ஆகும்? 0வாக இருக்கும். irreversible ப்ராசஸில் இன்க்ரீஸ் ஆகும். Next, heat itself cannot pass from a cold body to hot body statement is due to. இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னாக்கா Clausius statement. Efficiency of Carnot engine is most effective to increase. Efficiency of Carnot engine is most effective to increase of temperature of sink by 50 degree Celsius. Sink temperature வந்து decrease குறைஞ்சிட்டே வருது, எது வரைக்கும்னா 50 degree Celsius. The efficiency of heat engine can never be. The efficiency of a heat engine can never be 100%. In an isochloric process, work done is equal to. Isochloric processல work done வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? P into V2 minus V1. ஆன்சர் வந்து P into V2 minus V1. The heat given to an ideal gas under thermal condition is used to. The heat given to an ideal gas under thermal condition is in doing external work. The specific heat of gas. The specific heat of gas can have any value between 0 to infinity. Value எப்படி இருக்கலாம்? 0 to infinity. The enthalpies of all elements in their standard states are 0. Enthalpies of all elements in their standard states are 0. ஸோ இதில் தெர்மலில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.